ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிஎஸ் எக்ஸல் 100 கம்ஃபோர்ட் 2025 மாடலுக்கான ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேரோட சேனலில் ஆக்சுவலாக நம்ம தான் தமிழில் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த 2025 மாடல் எக்ஸல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறது. எஸ், எக்ஸல் இஸ் ஆல்சோ ஏ பைக்குங்க, நிறைய பேரோட ஃபேவரட் பைக்கு. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ அண்டு இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, டெஸ்ட் ரைட் ரிவ்யூலாம் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் 2025 இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ, இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்துகிட்டு இருக்க இந்த வேரியண்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் 100 கம்ஃபோர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கலர் ஆப்ஷன், அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுலே டாப் கலரு இந்த கலர் தான். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி கம்பேர் டு பேசிக் வேரியண்ட். அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி. இதோட என்ஜின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது 99cc என்ஜினுங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 bhp அண்டு 6.7 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 4.5 bhp என்ஜின் இது. 100cc இருந்தாலும் இதோடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. அட் த சேம் டைம் அதுக்கான டார்க் பவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிக்கர் வரும். அட் த சேம் டைம் இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வரக்கூடிய ஒரு மாடல் தான். இதுக்கு கார்பரேட்டர் டைப் வந்து கிடையாது. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு சிவிடி கியர் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. லைக் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன ஸ்கூட்டர், அதாவது பெப் ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, ஸ்கூட்டி பெப்பு, அந்த பெப்போடைய ஒரு லோயர் எண்டான ஒரு கியர் பாக்ஸ் சிஸ்டம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 2 ஸ்ட்ரோக் வேரியண்ட் வேறு, இந்த 4 ஸ்ட்ரோக் வேரியண்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. இது பேட்டரியில் ஆப்ரேட் ஆகுது. இதுலேயுமே ECM இருக்குது, உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் வருது. ஸோ இது எல்லா எலக்ட்ரானிக் ஃபியூச்சர்ஸுமே இந்த பைக்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி, ரிசர்வ் கெப்பாசிட்டியே 1.3 லிட்டர்ஸ் வந்து ரிசர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ், வீல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே ஸ்போக் வீல்ஸ் தான் வரும். பட் டில் நோ இன்ன வரைக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து கிடையாது. நார்மல் ஸ்போக் வீல்ஸோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2.75 செக்ஷன் டயருக்கு 16 இன்ச்சஸ் வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட்டி வீல்ஸ் தான். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்ன எக்ஸல் இருக்கோ அதே தான், டிவிஎஸோட அதே டயர்ஸ் தான் வந்து கம்பெனியோட ஸ்டாக் டயர்ஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டெலஸ்கோபிக்ஸ் இன்னுமே ஹெவியாக இருக்குது. அட் த சேம் டைம் ரியரில் இருக்கக்கூடிய அந்த காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனுமே உங்களுக்கு நல்ல ஹெவியான ஒரு சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்னஸும் சரி, லோட் கெப்பாசிட்டியும் சரி, இனிமேல் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஸ்ப்ரிங்ஸோட காயில்ஸ் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த 2025 மாடலில் வந்து அந்த எக்ஸலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸோட அந்த கம்ஃபர்ட்னஸ், அந்த எல்லா பிரைட்னஸ், அது எல்லாமே காமன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான். இந்த வேரியண்ட்டுக்கு ஸ்போர்ட் மாடல், அதாவது கம்ஃபர்ட் மாடலுக்கு வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டோட வைசர்ஸ் கொண்டு வரும், அந்த டூம் செட்டப் வந்து வரும். ஹெவி டியூட்டி மாடலுக்கு உங்களுக்கு வராதுங்க. வேணும்னா நீங்கள் ஹெவி டியூட்டி மாடலுக்கு ஆக்சரியாக செட் பண்ணிக்கலாம், பட் ஸ்டாக்கில் வந்து வராது. அதே மாதிரி இந்த கீழே வரக்கூடிய DRLs வந்து நீங்கள் ஆக்சரியாக செட் பண்ணிக்க முடியும். இந்த வண்டியில் ஸ்டாக்கில் வந்து வராது. இதோட டெலஸ்கோபிக்ஸ் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ கம்ஃபர்ட்னஸ், அந்த ஒரு பெரிய பைக்கு ஈக்குவலான அந்த சஸ்பென்ஷன் வந்து வரும். அதே மாதிரி இதோடைய அந்த பிரேக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இதோட அந்த ட்ரம்ஸோட சைஸ் வந்து பெருசு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா IBS பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட இந்த இன்ஜினோட டியூனிங்ஸ், அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து OBD 2Bயில் வரக்கூடியது. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, புதுசாக வரக்கூடிய மாடலில் 2 விதமான சென்சார்ஸ் வரும். 2 இடத்துல சென்சார்ஸ் வரும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சென்சார் பார்த்துட்டிங்களா, கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டரில் ஒரு ஆக்சிஜன் சென்சார். அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் போகிற இடத்துல ஒரு ஆக்சிஜன் சென்சார். ஸோ 2 ஆக்சிஜன் சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த OBD 2Bயில் கொடுத்துருப்பாங்க. 2Aயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சென்சார் தான் வரும். நீங்கள் ஒரு வேளை மாடல் எங்கேயாவது போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து லேட்டஸ்ட் மாடலாக அப்படிங்கிறது நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வச்சு நீங்கள் சேசிஸ் நம்பர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் டேரெக்டாக விசிபிளாக நீங்கள் பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 சென்சார்ஸ் வந்து வரும். OBD 2B அதுக்கான ஸ்டிக்கரிங்குமே வந்து பண்ணியிருப்பாங்க. E20 சப்போர்ட்டில் வரக்கூடிய ஒரு மாடல் தான். நீங்கள் இதில் ஆயில் கலக்க தேவையில்லை, பியூர் பெட்ரோல் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ரியரோட லைட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு அதே அந்த ரெக்டாங்குலர் ஷேப் அந்த இருக்கக்கூடிய லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹாலஜன்ஸ் தாங்க. எதுலேயுமே நமக்கு வந்து LED ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே சீட்ஸை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே லென்த்தியான சீட்டு. பட் இதில் வந்துட்டு நீங்கள் மற்ற வேரியன்ஸில் பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நான் ஒரு ஹெவி டியூட்டி அது ஒரு ரிவ்யூ வந்து போடுறேன். பட் அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பிளிட் சீட்ஸ் வரும், டூம்ஸ் வந்து வராது. இந்த செட்டப் தான். இது எல்லாமே பைக்கோட ஸ்டாக்ஸு நம்ம குடோனில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த வண்டியோடைய சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லென்த்தியான கம்ஃபர்ட்டான சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த வண்டியோட இந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஆடானில் உங்களுக்கு ரியர் ஹேண்டில்ஸ், மிரர்ஸ் எல்லாமே க்ரோம்ஸில் வந்து வரும். பட் நார்மல் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு நார்மலாக வரும். அண்ட் பேட்டரியோட கம்பார்ட்மெண்ட் வந்து இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வைசர்ஸோட குவாலிட்டி, இதோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் ஃபைபர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இதோட கன்சோல் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு அந்த ஓல்டு கன்சோல், ஸோ அதே டைப்பில் வந்து இருக்குது.
ஸோ கன்சோலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பழைய டிவிஎஸ் 50 இருக்குது இல்லையா, அதே டிசைன் இந்த எக்ஸலில் இருக்கக்கூடிய அதே தான், அது எதையுமே மாற்றலை. ஸோ அதுக்கு பதிலாக சைடில் வந்து கீ போடுறது கொடுத்து உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர், ஹை பீம், ஃபியூவல் இன்ஜெக்ஷனுக்கான இது, வார்னிங்கான சென்சார் லைட் கொடுத்துருக்காங்க, லோ ஃபியூவலுக்கான லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபியூவல் இன்ஜெக்ஷன் ரன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன் ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து ரன் ஆகக்கூடிய அந்த ஒரு சவுண்டு வந்து கேட்கும். சுவிட்சஸோட குவாலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஆவரேஜ் அந்த பழைய நீங்கள் என்ன எக்ஸல் செட்டப்போ அதே தான் இருக்குது. கில் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச் அதோடைய ஸ்டார்ட் செட்டப்னு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து சைடு ஸ்டாண்டு கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் சைடு ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இதோடைய அந்த இந்த சுவிட்சஸோட குவாலிட்டியில் அந்த பழைய எக்ஸல் நம்ம இந்த சின்ன வயசில் ஓட்டி பார்த்துருப்போம்ல அதே மாதிரி தான். பட் எல்லாமே ஹாரன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேட்டரியோட கண்ட்ரோலில் இருக்குது. நான் உங்களுக்கு ஏறி உட்காந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சீட்டோட கம்ஃபர்ட்னஸ் கொஞ்சம் நல்லா சாஃப்டராகவே கொடுத்துருக்காங்க. இந்த லெதர், அதாவது நீங்கள் சீட் கவர் போடலை அப்படின்னாலுமே அந்த லெதரோட குவாலிட்டி வந்து இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஏறி உட்காந்து பார்க்கலாமா? போத் இந்த வண்டியில் வந்து கிக்கரும் வருது, செல்ஃபும் வருது. நான் உங்களுக்கு வந்து கிக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஓகே, உங்களுக்கு அந்த கிளார் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் இப்போ நல்லா அடிக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ வந்து செல்ஃப் எடுத்துட்டோம், சாரி ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். செல்ஃப் பாரு, பிரேக் அழுத்தணும். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அதே சேம் எல்லோ கலர் லைட் தான் வந்து இது. கிக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச செல்ஃபோட கிக்கில் வந்து ஒரு நல்லா இருக்குது கிக் பண்ணுறதுக்கு. சைடு ஸ்டாண்ட் போட்டால் ஆஃப் ஆகிடும். எஸ், நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது. எக்ஸல் என்ன மாதிரி ஓட்டிகிட்டு இருந்த வண்டி இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக 2020 வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த என்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கம்ஃபர்ட்னஸ் ப்ளஸ் வந்துட்டு முன்னாடி எக்ஸல்னாலே அந்த ரகடு ஓட்டும் போதே வந்து செம்ம ரகடாக இருக்கும். பட் இப்போ அந்த என்ஜின்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தனாக கொண்டு வந்துட்டாங்க. வண்டியோட லுக்ஸும் சரி, நிறைய விஷயங்கள் லைக் இந்த டிஆர்எல்ஸ் வந்து ஆப்ஷனில் கொண்டு வருது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏர் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜினுக்கு நம்ம சைடில் இருக்கும், பட் இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்கிறது. இது எல்லா விஷயங்களுமே வண்டிக்கு நல்லாவே மாற்றிருக்காங்க. பேட்டரியோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை கொஞ்சம் வைடன் ஆக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த நம்ம பழைய எக்ஸல் போட்டு அடிக்கு வந்து இந்த வண்டி தாங்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை விட அந்த ஒரு பிளாஸ்டிக்கோட விஷயங்கள் வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் நிறையவே ஆட் ஆன் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் அந்த கவர் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் வண்டியில் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ஸோட அந்த விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. முன்னாடி வந்து மெட்டல் அதிகமாக இருக்கும், பட் இப்போ வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்ஸோட விஷயங்கள் நம்ம நிறையா பார்க்க முடியுதுங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்ஃபர்ட் மாடல் நான் எடுத்துகிட்டு இருக்க டேட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த மாடல் வந்து இந்த ரீசெண்டாக மேக் அண்ட் ஜூனுக்கு அப்புறம் வந்தக்கூடிய ஒரு மாடல் தான். ஸோ இது வந்து ஸ்டாக் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற மாடல். ஸோ இந்த மாடல் நீங்கள் ஒரு வேளை இந்த 2025 நீங்கள் எடுக்க போகிறீங்க, பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் தான் எடுக்கிற மாதிரி வரும். அப்படி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்துட்டு இந்த கலர் ப்ளூ கலர் தான் இருக்கலே ஹையர் ப்ரைஸு, ஒரு 85,000 கிட்ட வந்து வருது. அதாவது 84,000 to 86,000 உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் வந்து மாறலாம். நான் சொல்கிறது செல்ஃப் இருக்கக்கூடிய கலர், டாப் கலராக இருக்கக்கூடிய டாப் எண்ட் மாடலுக்கு இந்த ப்ரைஸ். நீங்கள் வந்து கிக்கு மட்டும்தான் இருக்கிற மாடல் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஈவன் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 20,000 இல்லை 15,000 கிட்ட உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இதுதான் ஹையர் ப்ரைஸாக நான் வந்து சொல்கிறேன். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்ஃபர்ட் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 to 60 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக கிடைக்குது. ஹெவி டியூட்டிக்கு தான் 55 to அந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கும். பட் கம்ஃபர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மைலேஜ் 60 வரைக்குமே உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த டிவிஎஸோட ஹெவி டியூட்டி மாடல் நம்ம வீடியோவும் வரும், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத 2 வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். 2க்கும் கம்பேரிசனாகவும் ஒரு சின்ன வீடியோ நம்ம வந்து பண்ணியிருப்போம், நீங்கள் அதையுமே வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.